ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு வீட்டுக்கு கொலு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அது எங்கேன்னா சுபிக்ஷா உடுமல்பேட்டில் ஆண்டாள் ஸ்ரீனிவாசன் லேஅவுட்டில் இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம இங்கே யார் இருக்காங்க, அவங்க எப்படி கொலு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ வந்திருக்கிறது திருமதி சுகந்தி முரளி, என்னோடய மன்னி சிஸ்டர், அவங்க வச்சுருக்கிற கொலுவை பார்க்க வந்திருக்கோம். ஓவர் டு மன்னி ரெக்கார்ட் ஆகுது. வணக்கம் பத்மா. வணக்கம் மணி. வணக்கம் மணி. ஓவர் டு கொலுவை பற்றி சொல்லுங்கள் மணி. இந்த படி செட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகும் பத்மா. ஏன்னா ரெடிமேட் படிங்கிறது கிடையாது. ஓகே. இது வந்து ஸ்டாண்டை தான் வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு 3 ஸ்டாண்டை அட்டாச் பண்ணி அதுலேருந்து தான் நான் வந்து இந்த படியாக செட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுதான் டைம் எடுத்துக்கும். சரி மணி. அதுல இருந்துட்டு மறுபடியும் செட் பண்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. சரி சரி. அதுக்கப்புறம் படி செட் பண்ணின உடனே துணியெல்லாம் போட்டுட்டு மேலே ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே அமாவாசைக்கு கலசம் வைக்கிறது. கலசெல்லாம் வச்சுட்டு கலசம் வச்சோம்னா ஃபர்ஸ்ட் பொம்மை வந்து மரப்பாச்சி வைக்கிற பழக்கம் உண்டு இல்லையா? மாமியார் அப்போ நம்ம எப்படி நம்ம வச்சுட்டு இருந்தாலும் அதே இதுல இப்போ வரைக்கும் அதே தான் மெயின்டைன் பண்ணி இருக்கிறோம். அவரோட ஆசீர்வாதம், மாமனார் மாமியாரோட ஆசீர்வாதத்துல தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கிறேன். 2வது படியில வந்து பெருமாள், வைரமுடி பெருமாள், தேரு, யானை 2 பக்கம் இருக்கிற மாதிரி எந்த பொம்மையும் மறைக்க கூடாது, நல்லா விசிபிளா தெரியணும். அதுக்காக தகுந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா படியிலுமே வச்சுடுறது. அதனால நல்லா பளிச்சுன்னு இருக்கு. பார்த்தா பளிச்சுன்னு. இதுல இருந்து வந்து சுவாமிகள் கல்யாணம், பார்வதி பரமேஸ்வரா பூஜை பூஜை பண்றதுலாம் இந்த படியில இருக்கும். இதுக்கு கீழே இருக்கல மனிஷா கல்யாணம். இது மனுஷங்களோட கல்யாணம் மண்டபம் நடக்கிற மாதிரி. அதுல வர்ற விருந்தினர்கள், அதுல ஹோமகுண்டம் எல்லாமே இருக்கிற மாதிரி. அதுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே சாப்பாடு நடக்கிற மாதிரி போஜனம். அதுக்கு அப்புறம் வந்துட்டு இங்க வந்து வளகாப்பு சீமந்தம் நடக்கக்கூடிய செட்டு இங்க வச்சிருக்கு. இதுல வந்து சங்கீதம் பாட்டு கச்சேரி அது நடக்கிறது. இது வந்து காமாட்சி குத்து விளக்கு பூஜைக்காக 3 லேடிஸ் பண்ற மாதிரி குத்து விளக்கு பூஜை வரைக்கும் நல்லா தெளிவா இருக்கு. முகம்லாம் நல்லா அழகா இருக்கு. முகம் நல்லா தெரியுற மாதிரி. இது வந்து கிருஷ்ணர், அந்த கோபியர்கள் அவங்க குளிக்க வரும்போது அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மேல வச்சு விளையாடக்கூடிய அவருடைய விளையாட்டு சம்பந்தமான இது வந்து அன்னப்பிரசனம் அப்படிங்கிற அந்த செட்டு இதுல புதுசா இருக்கு. இதுல இருந்து தனித்தனியா பிள்ளையார், விவசாயி, அவன் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி தண்ணி பிடிக்கிற செட்டு. அதுக்கு இந்த காலத்துல வந்து அந்த காலத்துல வந்து வியாபாரம் செட்டியார்கள் தான் வந்து பொருள். அவங்க வந்து பழம் காய்கறிகள் விற்கக்கூடிய செட்டியாரம்மா, அப்புறம் காய்கறிகள் விற்கிறவங்க, அப்புறம் அரிசி பருப்பு விற்கக்கூடிய செட்டியார், கடைசியில வந்து மாக்கல் சொப்பு இருக்கக்கூடியது, அது மர சொப்பு. இது எல்லாமே அந்த காலத்துல வந்து விற்கும் போது அவங்களுக்கு பணம் வாங்குறது எல்லாமே நம்ம மாமியார் காலத்துல வந்து 1 பைசா 2 பைசா இதைத்தான் அவங்க கொலுல வச்சிருந்தாங்க செட்டியாருக்கு. இப்போவும் அதே 1 பைசா 2 பைசா விடாம அதை மெயின்டைன் பண்ணி பத்திரமா வச்சிருக்கீங்க. அது மாதிரி கரன்சிங்கிறது எல்லாமே அந்த நோட்டு இருக்கிற மாதிரி அது வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு கீழே வந்து பீங்கான் பொம்மைகள், விலங்குகள் எல்லாம் இருக்கிற மாதிரி, குழந்தைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி. அதுக்கு கீழே வந்து உயிர் இருக்கக்கூடிய தாவரம். அதுதான் முதல் படியிலேருந்து ஆரம்பிக்கணும். அது பக்கத்தில் ஒரு பார்க், குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கிற மாதிரி. இதில் ஸ்பெஷலாக சொல்லணுதா இருந்தால் நம்ம மாமியார் அந்த காலத்தில் வந்து கைவினை பொருட்கள் செய்யறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். இந்த பாசி மணியில் வச்சு இதெல்லாம் அவங்களே செஞ்சு அந்த இதெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும் அவங்க வச்சிருந்த ஊஞ்சல், இந்த குழந்தை எல்லாமே பத்திரமா வச்சு இவ்வளோ நாள் வைக்கிறீங்களா, அது பெரிய விஷயம். கிரேட். அதே மாதிரி இது சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கா வந்து இந்த வருஷம் கீழே வச்சுட்டு டெய்லி பூஜைக்கு கீழே இருந்து எடுத்துக்கிற மாதிரி வச்சுருக்கோம். கோல்டுல மட்டும் புதுசாக இருக்கு. ஆமாம், அது வந்து இது வந்து பித்தளையில கோல்டு கலர் இருக்கும். அதுவும் பிள்ளையாரு, சரஸ்வதி, லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நீர்வாழ் உயிரினங்கள், அதெல்லாம் மரம், செடி, கொடி, காடுகள் இருக்கிற மாதிரி. இது தண்ணியில இருக்கக்கூடிய மீன், நண்டு, தவளை, அதெல்லாம் வாத்து, இதெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி இங்கே வச்சிருப்போம். முன்னாடி வந்து பார்க்கு, கார் பார்க்கிங் இதெல்லாம் வர வாழ்க்கை இங்கே வைக்க இடம் இல்லாதனால இந்த வருஷம் இப்படி சைடில் ஒரு ஃபாரஸ்ட்டு கார்டன் இருக்கிற மாதிரி இந்த சைடு வச்சுட்டோம். ஸோ ஆண்டவன் கிருபையால் 26வது வருஷம் வெற்றிகரமாக நல்லபடியாக வைத்து விட்டீர்கள். அருமை, உண்மையிலே வாழ்த்துக்கள். இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி இவ்வளோ பொம்மையை இவ்வளோ இதாக
இவ்வளோ கரெக்டாக அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறது பல வருஷமாக பண்ணுறது. ஸ்பெஷல் என்னன்னா எப்பவுமே நான் தனியாக இந்த மாதிரி ஒரு அம்மன் வைக்கிறதே இல்லை. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கா பண்ணி பொண்ணு வந்து மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தா. அதனால இந்த தடவை தனியா அம்மனை வச்சு அதுக்கு யானையெல்லாம் வர மாதிரி அதை வந்து ஸ்பெஷல்ங்கிறது இந்த ஆண்டு இதுதான். ஓகே, சூப்பர் மணி. தேங்க்யூ பத்மா. ஓகே, தேங்க்யூ.